இது முந்தி 2000 ஆண்டு இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு தான் இந்த மக்கள் திருப்பி எங்களுக்கு கவலையாக இருக்குங்க. மாடுகளை வெட்டுறதுக்கு ஒரு இடமா இந்த இடத்துல சொல்கிறான். இது வந்து மாலையில் இருக்குது. 49 வரப்போ 50 வரப்போன்னா ஒரு 100 வரப்போ கூட வேண்டி சொல்லுவேன். இதில் இல்லை கொஞ்சம் அம்மா இந்த குடி சொல்கிறவா இல்லோ மோசம் போயிட்டா படத்தின் அடையாளம் இந்த கற்பக தருன்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது அவங்க மொழியில் தம்ப கோல படணும் என்று சொல்கிறோம். சொல்றது இன்னும் இராணுவம் கைவிடாத வணக்கம். நான் ஜாழ்ப்பாணம் பாலா. நாங்கள் இப்போ நினைக்கமெண்டா ஜாழ்ப்பாணத்தில் பண்டத்தரிப்பில் பாருங்க பின்னுக்கு பெரிய காணி உண்டு. இது பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இராணுவத்தால் கைவிடப்பட்ட காணி. இது பார்த்தீங்கன்னா தனியார் மக்களுக்குரியது இல்லை. இது பார்த்தீங்கன்னா பிரதேச சபைக்குரியதான். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 49 பரப்பு காணி. இது எங்கே இருக்குண்டா ஜாழ்ப்பாணத்தில் எல்லாருக்குமே பண்டத்தரி பிரதேச ஆஸ்பத்திரியும் அந்த ஆஸ்பத்திரி பின்னுக்கு தான் இருக்குது. அங்கே முன்னுக்கெல்லாம் நல்ல அழகான வயல். இங்கே பார்த்தீங்கன்னா கூடுதலாக விவசாய நடக்கையில் இந்த மாதகள் பண்டத்தரிப்பு மக்கள் வந்து கூடுதலாக விவசாயம் செய்கிறார்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு 49 பரப்பு. இது வந்து பிரதேச சபைக்குரிய காணி. இதுதான் நேற்று தினம் இராணுவத்தால் கைவிடப்பட்டிருக்கு. உள்ள அப்படியான விஷயங்கள் இருக்குது என்னன்னு சொல்லி போய் பார்ப்போம். வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா பிரதேச வைத்தியசாலை பண்டத்தரிப்பு. இதுக்கு பக்கத்தில் அந்த விடப்பட்ட காணி கிட்டத்தட்ட 49 பரப்பு. இதெல்லாம் போகணும். இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எங்களை வயல் காணிலாம் இதுக்காக போய் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்களை கூடலாம் வயல் காணி இல்லை பாருங்கள், எல்லாம் அறுவடையெல்லாம் முடிஞ்சு வைக்கோல் இருக்குது. வயல் காணி பக்கம் தான் பார்த்து கடைசியாக இராணுவம் இருந்த இடத்த விட்டு போயிருக்கான். பார்த்திங்கன்னா கடந்த வாரம் வந்து சுழிபுரம் பகுதியிலையும் வந்து காணி விட்டது. அது மாதிரி இப்போ பண்டத்தரிப்பு ஆஸ்பத்திரிக்கு பின்னுக்கு இந்த வயல் பக்கம் தான் இந்த காணி விடுபட்டுருக்கு. இதை நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா கடைசியாக நான் பலாலிலெல்லாம் காணி விட்டை கொண்டே காட்டினான். அது மாதிரி இதுக்கே ஒரு காணி விட்டு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு. இன்றைய தினம் இந்த பண்டத்தரிப்பு பகுதியிலே இராணுவத்தினர் இந்த காணிகளை விடுவித்திருக்கிறார்கள். இந்த காணி விட்டதால் இப்படி இந்த மக்கள் சந்தோஷப்படினோமா இந்த மாதிரி கடவுளே சந்தோஷமாக இருந்தாங்க. முதல் இராணுவத்தினர் இருக்க இப்படி இருந்தது. மக்கள் நல்ல பாதுகாப்பாக விடுவித்ததால் என்ன எப்படி உணர்றீங்க? எங்களுக்கு இப்போ கவலையாக இருக்குங்க. விட்டதா ஏன்டா இப்போ எங்களுக்கு பாதுகாப்பு அணிகிறாங்க. அவை இருக்க எங்களுக்கு பாதுகாப்பு கூட பாதுகாப்பாக இருந்தது. இனி பாதுகாப்பு குறைவு. பாதுகாப்பு குறைவு. எத்தனை பேரை பையா இது? இது 49 வரப்போ 50 வரப்போன்னா ஒரு 100 வரப்போ குறைவு வேண்டி சொல்லுவேன். இது வந்து சனம் குடியிருந்த பகுதியாமல் இல்லை 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 இது முந்தி மாலடிக்கிற பீச் அங்கே பின்னே கிடாது. ரைட் ரைட் ரைட். பிசி இப்போ விட்டிருக்கிறேன். திருப்பியும் அந்த பிசி வருவதில்லை என்னவோ செய்யுது தெரியாது. இது உள்ளூர் தான் வந்திருக்கேன். உள்ளூர் தான் இருந்திருக்கேன். இது ஒரு ஒதுக்குப்புறமா முந்தினதே. இப்போ விட்டதால் கவலைப்படுறீங்க? விட்டதாக கவலைப்படுறேன். திருப்பியாவே கொண்டு வந்து இருத்துவாங்க. சரி என்னய்யா? சரி. இதான் பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இராணுவத்தால் விடப்பட்ட பண்டத்தரிப்பு காணி. இது பார்த்தீங்கன்னா பண்டத்தரிப்பு காடப்பள்ளம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் இருக்கு. பெட்டி கிடந்தேன் பாருங்க. நல்லா எல்லா மரங்கள் எல்லாம் வச்சு நல்லா வடிவத்தை மெயின் பண்ணி வளர்ந்துக்கிட்டு இராணுவத்தை பராமரிச்சுக்கணும் இடங்க. தென்னை அறுத்து செஞ்சுக்கோங்க.
எல்லாமே உழைச்சி இருக்கு. இந்த இடங்கள் நினைக்கிறேன் முதல்ல உடைச்சிங்கன்னா போய் உடைச்சி போடுறது, போய்க்கு எல்லாமே இப்படி உடைச்சி போட்டு தான் காணாமல் போடுற இடங்கள் அநேகமாக காணப்படுறது. கலப்பறை கலப்பறை இருக்கு பாருங்க. வாழை மரங்கள், தென்னை, பனைன்னு சொல்லி எல்லாம் வந்து அழகாக பராமரிக்காம வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து இதில் இடிச்சிருக்கு பாருங்க, எல்லாம் உடைச்சி இடிச்சு. இந்த ஸ்கூல் மிஷன் நிறைய வாழை மரங்கள் வச்சு பராமரிக்கணும். இந்த ஒரு சாமியை வச்சு கும்பிடணும்னு நினைக்கிறேன். ரெண்டு நாய்க்குட்டி. இதில் பாருங்க உடைஞ்ச புத்தர் சிலை எல்லாம் சின்ன உடைஞ்ச புத்தர் சிலை எல்லாம் இருக்கு. ஐயா இது அரசாங்க காணி, அது பிரதேச காணி சனம் இந்த முதல்ல இங்கே குடியிருப்பு இல்லைண்ணே. ரைட் ரைட் ரைட். இதில் வந்து ஐயா வந்து மாடு மேய விட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து முதலே பிரதேச காணியம், அந்த ஆக்கள் குடியிருப்பான்னு சொல்லி இல்லை இது, அதாவது அப்போ அரச காணியண்ணே. பார்த்தீங்கன்னா நிறைய மாடுகளை வந்து அப்படியே விட்டு வந்துருக்கு. ரைட். இது எப்போ ராணுவம் பிடிச்ச கடை இந்த காணியை? 2000 ஆண்டு. இப்போ கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு தான் இந்த மக்களுக்கு திருப்பி விட்டுருக்கு. சரி சரியா, நீங்கள் இந்த இடம் தான்? சரி சரி. நிறைய மாடுகள்.
எல்லாமே உடைச்சி நோக்கி தான் இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே உடைச்சி நோக்கி தான் இருக்கு. கொட்டு ரெண்டு ஓட்டு இருக்குது. மரங்கள்லாம் வச்சு ஒரு அலங்கார மரங்கள் வச்சு இதில் அப்படியே பனை பட்டாளி இதில் உள்ள வந்து நல்ல ஒரு வீடு இருக்கு பார்ப்போம். அதுனா அந்த ஒரே அளவுக்குலாம் கார்டெல்லாம் வச்சு அது அழகாக வந்து பராமரிச்சிருக்கணும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உடைக்கப்படாமல் ஒரு அந்த வீடு வந்து பாருங்க. நான் அந்த காணி ஒரு கணக்கு பதிவு செஞ்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா எல்லா எதுவுமே கதவு ஜன்னல் நிலை எதுவுமே இருக்காது. இது பார்த்தீங்கன்னா கதவு நிலை எல்லாமே இருக்குது, பிளக் அது எல்லாமே இருக்குது. வந்து உடைக்காமல் விட்டு போயிடும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து சேதமாக்கப்படாமல் அப்படியே விட்டுருக்கு இந்த ஒரு மட்டும். பிரதேச சபை இருந்த காரணம் யாழ்ப்பாணத்தின் அடையாளம் பனை, இந்த கற்பக தருன்னு சொல்லுவாங்க. இந்த பனையிலேருந்து வர எல்லாமே உபயோகமானது, விசேஷமானது. வந்து பழம் பழங்கள் எல்லாமே சொல்லியிருக்கு. மண் புத்தொன்றது பாம்பணிக்கு ஒரு இலை புத்து. இந்த காணி ஃபுல்லாகவே பிரதேச சபைக்கு காணி. பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ஆடு மாடு வெட்டுறது, அதுக்கு வந்து மாடுகளை வெட்டுறதுக்கு ஒரு இடமா இந்த இடம் சொல்கிறான். பிரதேச வேண்டிய காணி சனம் இருந்த காணி இல்லை, பிரதேச வேண்டிய காணி தான். பட் மாடு வெட்டுறது வந்து அங்கே ரைட் ரைட் ரைட்டா. இப்போ எவ்வளோ ராணுவம் வச்சு இந்த கைக்குள்ள 14 வருஷமாக வேண்டியதுக்கு. சரியா, நேற்று தான் விட்டுக்கிறேன் வேணா. சரி, இது வந்து இன்னும் இராணுவத்தால் கைவிடப்படாத பகுதி மாதகள். அதாவது இந்த இதில் வந்து தம்ப கொலை படுனை என்று போட்டிங்கன்னா இது வந்து மாதகளில் இன்னும் இராணுவம் கைவிடாத ஒரு பெரிய இடம். இது இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா விகாரை எல்லாமே இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து
சங்கமித்தை வந்துடுங்க இடமா மாதகள் அதாவது அவங்க மொழியில் தம்ப கோல படணும் என்று சொல்கிறோம். பார்த்த விக்கிகள் சங்கமித்தை வந்திறங்கிய இடம். நீ பாருங்க இவ்வளோ பெரிய மீன்கள்னு சொல்லி அங்கே எவ்வளோ பெரிய சிவனுடைய சிலைன்னு சொல்லி இது வந்து மாலையில் இருக்குது. பாரிய சிவன் சிலை சிவலிங்கம் எல்லாமே இருக்கு. ஐயா இது என்ன கோயில்னு சொல்கிற இந்த கோயில்? சம்பித்துறை. இந்த இதில் இந்த அம்மா இந்த குறி சொல்கிறவா இல்லோ போயிட்டாவே? கர்நாடகமா? அவர் சாமியார் முதல் மோசம் போய் சமாதி வச்சிருக்கு. ரைட் ரைட். வைஃப் இப்போ ஒரு கிழமை ஒரு விழாமா? ரைட் ரைட். தெரியுமா? ஆமாம் அந்த பொண்ணு ஒரு அண்ணாட அதில் இருக்கிறவா. ஓ வெளிநாட்டு அண்ணாட இருக்காவா குறி சொன்னவா? ரைட்டு. அவன் மோசம் போட்டான். ஒரு கிழமை வேறு பண்ணிக்கலாம். சரி சரி. இந்த வேறு இது இதோ ஓ இது கணக்காக 5-6 வருஷமா இருக்கு. எத்தனை அடி வரும் பெருசா இலங்கை? 21 அடி. 21 அடி. இலங்கையிலேயே தான் பெருசா அடிக்கு போயிட்டாங்களா இருக்கா? இலங்கையிலே தான் நான் நினைக்கிறேன். சரி. மேலே உயரத்தில் இருக்கிறபடியாக அது செய்யலை. இது கொஞ்சம் உயரம். சரி சரி. ஓகே ஓகே. இதில் வந்து முதல்வர் ஐயா இருந்து இதில் வந்து குடி சொன்னவர் அவருடைய பாரியாக தான் இப்போ இந்த அம்மா குடி சொன்னவா. இது வந்து இந்த ஐயாவுடைய சமாதி.